அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று சங்கடகர சதுர்த்தி. பணப்பெட்டியில் இந்த ஒரு பொருளை வையுங்க, பணத்தடைகள் பண கஷ்டங்கள் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம பணப்பெட்டியில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமையோடு வருது. பொதுவாக சனிக்கிழமை நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பெருமாள் வழிபாடு செய்வோம், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த சனிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்வதும் ரொம்ப 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 சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த சனிக்கிழமையில் இந்த பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, அதுவும் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கலந்து விநாயகர் கோவிலில் போய் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும்னு நான் ஏற்கனவே இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை நான் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அந்த பதிவையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உயர்ந்தது இந்த சனிக்கிழமையோடு சங்கடகர சதுர்த்தி வர்றது. நம்மளுக்கு அதுலேயே கொடுக்கும் சங்கடகர, நம் வாழ்க்கையில் உள்ள சங்கடங்களை அறுக்கக்கூடிய நாள் அப்படின்னா அது சங்கடகர சதுர்த்தி. நம்ம நிறைய பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுருப்போம். நம்மளுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக ஒரு நாள் அப்படின்னா அது இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் தாங்க. விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம் செய்யலாம். கடவுள்கள்லேயே ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள் அப்படின்னா நம்ம விநாயகரை சொல்லலாம். ஒரு களிமண்ணில் பிடிச்சாலும் விநாயகர், மஞ்சளில் பிடிச்சாலும் விநாயகர். ஏன்னா நீங்கள் எப்படி பிடிச்சு வச்சாலும் அந்த இடத்தில் விநாயகர் ஆவாகனம் செய்து நம்மளுக்கு அருள் புரிவார். அதனால் ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள் அப்படின்னா விநாயக பெருமான் தான். முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமையோடு வருவது மிக மிக சிறப்பான நாள். இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க. தயிர், பால், சந்தனம், திருமஞ்சள், இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேரத்தில் தான் செய்வாங்க. மற்ற ஹோமங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகாலையில் காலை நேர பொழுதில் தான் செய்வாங்க. இந்த விநாயகருக்காக வழிபாடு செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் செய்வாங்க. இந்த சங்கடகர சதுர்த்தியும் மாலை நேர வழிபாடு தான் செய்வாங்க. வேலைக்கு போகக்கூடியவர்கள் கூட நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் தாராளமாக இந்த வழிபாட்டை நீங்கள் எளிமையாக உங்களுடைய வீடுகள்லையுமே நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய முறையிலையும் ரொம்ப எளிமையாக நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய விக்கிரகமாக நீங்கள் விநாயகர் விக்கிரகம் வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பால் கொண்டாவது அபிஷேகம் செய்யணும். திருவுருவப்படம் மட்டும்தாம்மா வச்சுருக்கோம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அடுத்தது நான் வீடுகளில் வெட்டிவேர் தீபத்தை ஏற்றிக்கோங்க. இதே நீங்கள் கோவிலில் ஏற்றுறீங்க அப்படின்னா அரச இலை தீபம் ஏற்றிக்கோங்க. அந்த அரச இலையுமே நீங்கள் மரத்தில் பறிக்காமல் கீழே விழுந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த இலைகளை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மண் அகல் விளக்கு வச்சு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கோங்க. வீடுகளில் அரச இலை தீபம் ஏற்றக்கூடாது. நீங்கள் வெட்டிவேர் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். திரியோடு சேர்த்து ஒரு துண்டு வெட்டி வேற கலந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம். நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். அதே மாதிரி வீடுகளில் மஞ்சளில் ஒரு வெற்றிலை விநாயகர் பிடிச்சு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அருகம்புல் மாலை சாத்திக்கோங்க. நல்ல சிகப்பு நிற மலர்களால் அவரை அலங்காரம் பண்ணிக்கோங்க. தீபங்கள் ஏற்றியாச்சு. நெய்வேத்தியம் இனிப்பு வகைகள், இவருக்கு தின்பண்டங்கள் ரொம்ப பிடிக்கும். பொரி உருண்டை, கடலை உருண்டை, அதே மாதிரி சர்க்கரை பொங்கல், இப்படி உங்களுக்கு ரொம்ப எளிமையாக என்ன உங்களால் முடியுமோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ஏற்கனவே இந்த சங்கடகர சதுர்த்தியில் ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அந்த பதிவையும் போய் பாருங்கள். நல்ல மனதார உள்ளன்போடு விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. அரச இலை, ஏன்னா விநாயக பெருமானினுடைய தல விருட்சமே அரச மரம்தான் இல்லையா? அப்போது அந்த அரச மரம் பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் விநாயகர் வடிவத்திலேயே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அரச இலையில் நல்லா கழுவிட்டு அதில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள், சந்தனம், பன்னீர் 3ம் கலந்து அதில் ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை அது மேலே நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க. என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரூ. 5 நாணயம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் அருகம்புல், இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அரச இலை, ரூ. 5 நாணயம், ஏலக்காய், அருகம்புல், இது எல்லாமே சேர்த்து நீங்கள் அதை வச்சுட்டு அதை அப்படியே உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூடிக்கோங்க. மூடிட்டு விநாயகர் பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள், பணத்தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி எங்கள் வீட்டில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஹேண்ட்பேக், பர்ஸ், பணப்பெட்டி, பீரோ, எதில் நீங்கள் பணம் வச்சு எடுத்து புழங்குறீங்களோ அந்த இடத்துல இதை வச்சுருங்க. சின்னதாக ஒரு மஞ்சப்பையில் தாம்மா வச்சுருக்கோம், பரவாயில்ல, அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க. இது என்ன பண்ணும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி, பணத்தடைகளை நீக்கி, பண கஷ்டத்தை நீக்கி, செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும், வறுமைகளை நீக்கும். வீட்டில் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய நாள் தான் சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது. அப்போ இந்த நாளில் இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு அசுர வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தும். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இதை செய்து பயன்பெறுங்கள். ஏன்னா இதில் அரச இலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த அரச இலையை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது ரூ. 5 நாணயமும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடியது தான். ஏலக்காயும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஏலக்காயவே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அருகம்புல், எங்கே பார்த்தாலும் அருகம்புல் இருக்கும். கண்டிப்பாக அருகம்புல் அப்படிங்கிறது விநாயகர் பெருமானுக்கு மிக மிக உயர்ந்தது. அந்த அருகம்புல் இது எல்லாத்தையுமே சேர்த்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு பணப்பெட்டியில் வைக்க போகிறீங்க. இது எத்தனை நாளைக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சேர்த்திருக்கக்கூடிய நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது. காஞ்சு தான் போகும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி மறுபடியும் சங்கடகர சதுர்த்தி வரும் இல்லைங்களா, அந்த நாளில் அந்த ரூ. 5 நாணயத்தை மட்டும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அந்த அரச இலை, ஏலக்காய், அருகம்புல், இது எல்லாமே பூஜை குப்பைகள் சேர்ப்பீங்க இல்லைங்களா, அதில் போட்டுடுங்க. இல்லைனா கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷமானது. இதில் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். பணப்புழக்கங்கள்லையும் பண வரவுலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை அதிகரிக்கும், பொருளாதார நிலையை உயர்த்தும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.